இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப கூட நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க வாழ்க்கைய வாழ முடியும். யார் தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா அப்படியெல்லாம் பண்றதுக்கு எனக்கு தைரியமும் இல்லை. அப்படியே பண்ணாலும் புருஷனுக்கு அடங்காதவன்னு ஒரு தப்பா பேசும். ஆசைப்பட்ட மாதிரி வாழலனாலும் சுயமரியாதையோட வாழ்றது ரொம்ப முக்கியம். முதல்ல உங்களுக்கு ஒண்ணு நடக்குதுன்னா அது சரியா தப்பான்னு நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டு ஆம்பளைங்க எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் எப்படியாச்சும் எனக்கு உதவி பண்ணணும்னு யோசிச்சது நீங்க மட்டும்தான். எனக்காக யோசிச்ச நீங்க ஏன் உங்களுக்காக யோசிக்க மாட்டேங்கிறீங்க? என்னோட கஷ்டத்துக்கு உதவி பண்ண யோசிச்ச நீங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா எதுக்கு வீட்டுல பிரச்சனை பண்ணிக்கிட்டுன்னு அதிலே வாழ பழகிடுறீங்க. அது ஏன்? இது எப்படின்னா, யானையை கட்டுப்படுத்த அதோட கால்ல மாட்டின சங்கிலி மாதிரி. யானை வளர்ந்ததுக்கு அப்புறமும் அதுக்கு பழகிடும். நீ சொல்ற மாதிரி நான் இதுக்கு பழகிட்டேன் போல. அதே யானைக்கு மதம் பிடிச்சா? இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அவரு அத்தனை பேருக்கு முன்னாடியும் கை நீட்டி அடிச்சிருக்காரு. நீங்க பயந்து ஒதுங்கிட்டீங்க. அத பாக்குறப்போ அடுத்த வாட்டியும் அதே பண்ணணும்னு தான் தோணும். நமக்கு நடக்கிற அநீதிக்கு நாம தான் முதல்ல குரல் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு வைங்க, அவங்க உங்கள அடிமையா தான் வச்சிருப்பாங்க. நீங்களும் நான் அடிமையாவே இருந்துக்கிறேன்னு சொன்னா எப்படி வாழ முடியும்? என்ன பண்றது? நீ சொல்றதெல்லாம் எனக்கு அப்பப்ப தோணும். ஆனா என்னால அந்த வீட்டுல ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேச முடியாது. அப்படியே பேசினாலும் அடிதான் விழும். அவ்வளோ ஏன் அவங்கள எதிர்க்கிற மாதிரி நிமிர்ந்து பார்த்தாலே தட்டி உட்கார வச்சிருவாங்க. என் இயலாமைய நான் மனசுக்குள்ளே முணுமுணுத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேன். அதெல்லாம் தப்புக்கா. இனியும் அப்படிலாம் இருந்து பழகாதீங்க. ஆம்பளைங்களுக்கு இருக்கிற அதே உணர்ச்சி, அதே கோபம், சந்தோஷம் எல்லாமே நமக்கும் இருக்கு. நமக்கும் மான மரியாதை எல்லாமே இருக்கு. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதுல இருந்து விலகாம தைரியமா நின்னு ஃபேஸ் பண்ணுங்க. தப்புன்னு பட்டுச்சுன்னு வைங்கள, பயப்படாம நேருக்கு நேரா நின்னு தப்புன்னு சொல்லுங்க. நீங்க இதெல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை நட் ரோட்ல விட்டுட்டு போற தைரியம் அவருக்கு வந்திருக்குமா? இனியாவது கொஞ்சம் கொஞ்சமா மாறதுக்கு பாருங்கக்கா, ப்ளீஸ். நீ படிச்ச பொண்ணு, 2 வீலர் எடுத்துட்டு தைரியமா சுத்துவ. உனக்கு இருக்கிற படிப்பறிவும் உலகறிவும் எனக்கு இல்லையே இந்தோ. நான் எப்படி மாற முடியும்? ஐயோ அப்படிலாம் இல்லக்கா. படிச்சவ படிக்காதவ இதெல்லாம் தாண்டி முதல்ல நமக்கு தைரியம் வேணும். இந்த ரோட்ல பூ விக்கிறாமா, தெரு தெருவா கீரை விக்கிறாமா, இப்படி ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு பெண்களை பாக்குறோம். அவங்கள எது வரைக்கும் படிச்சிருக்காங்க? ஆனா அவங்க இந்த உலகத்தையே எதிர்கொண்டு அவங்க குடும்பத்தெல்லாம் காப்பாத்தல. அந்த தைரியமும் பக்குவமும் தான் ஒவ்வொரு பொண்ணுக்கும் வேணும்னு சொல்றேன். நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது இந்து. ஆனா உடனே என்னால முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் முயற்சி பண்றேன். கண்டிப்பா முயற்சி பண்றேன். இது போதுங்கா.